Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி ரன்னிங் போறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தாங்க நாம இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். அதே நேரத்தில் ரன்னிங் போறதால என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம பலரும் உட்கார்ந்த மாதிரியான வாழ்க்கை முறை, மோசமான உணவு முறை, இது மாதிரியான பிரச்சனைகளால உடல் எடை அதிகமாகி பல்வேறு பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு வரோம். இதை தவிர்க்கிறதுக்காக தினமும் உடல் செயல்பாடுகளை கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. அந்த வகையில ஓடுறது, ஜாக்கிங்கு, உடற்பயிற்சி, யோகா இது மாதிரி நன்மை பயக்கக்கூடிய நிறைய உடற்பயிற்சிகள் நாம கட்டாயமாக செஞ்சாகணும். அன்றாட வாழ்க்கையில் உடற்பயிற்சிக்குன்னு நேரம் ஒதுக்க முடியாதவங்க பலர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம்ன்றது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்காதுங்க. அந்த 10 நிமிஷத்தில் நாம நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிறைய உடற்பயிற்சிகளை செய்ய முடியும். இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ரன்னிங் போகிறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தினந்தோறும் 10 நிமிஷம் ஓடுறதுன்றது உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதை தடுக்கிறதோட நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுக்குதுங்க. அதில் முதலாவதா எலும்போட வலிமை, அதாவது எடையை தாங்கக்கூடிய செயலா ஓடுறது ரொம்ப முக்கியமா அமைதுங்க. இதுல கீழ் உடல், அதுக்கப்புறம் முதுகெலும்புல எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்குது. நாளடைவில் இவை வலுவாகி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்குது. மேலும் ஒட்டுமொத்த எலும்போட ஆரோக்கியத்திலையும் ரன்னிங் ஒரு முக்கிய பங்களிக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இதயத்தோட பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கார்டியோவாஸ்குலர் சரியா இருக்கிறதுக்கு ஓட்டப்பயிற்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. இது வளர்ச்சி மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கும் உடல்ல ஆற்றலோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தினந்தோறும் 10 நிமிஷம் நீங்க ஓடுறதுன்றது உங்களோட இதயத்தை பராமரிக்கிறதுக்கும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக கவனச்சிதறல், அதாவது நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தின் மேலே கவனம் போகவே போகாது. அவங்களோட கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும். ஸோ தினமும் நீங்கள் ஓட்டப்பயிற்சியை மேம்படுத்தி செய்கிறதன் மூலியமாக உங்களோட கவனச்சிதறல் சீக்கிரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களோட திறமை, அதாவது நேரத்தை குறைச்சி நீங்கள் செலவிடக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட மனநிலை மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உட்கார்ந்த மாதிரியான வாழ்க்கை முறை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. மோஸ்ட்லி எல்லாருமே ஐடி ஜாபை சூஸ் பண்ணுறாங்க. ஐடி ஜாபில் எல்லாருமே உட்கார்ந்தபடி சிஸ்டத்தை பார்த்துட்டு தான் உங்களோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக தினமும் ஒரு 10 நிமிஷம் ரன்னிங் போங்க. இது உங்களோட மனசோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட உடம்புல மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய என்டார்ஃபின்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரசாயனங்களை விழுது. இந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்யறதன் மூலிமா மனசோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் சீக்கிரத்திலே வெளியே வர முடியும். அடுத்ததான் நீண்ட ஆயுள், அதுக்கப்புறம் நோய்களை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த ஓட்டப்பயிற்சி. ஒரு நாளைக்கு நீங்கள் 5லிருந்து 10 நிமிஷம் ஓடுறதுன்றது வாழ்க்கையில் நீண்ட ஆயுள், அதுக்கப்புறம் பல்வேறு நோய் தடுப்பான அமைதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.